அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி அப்ளிகேஷன் விடுற டேட்டு எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்துருப்பீங்க நம்ம சேனலில். ஸோ இன்னும் நிறையா தகவல் உங்களுக்காக காத்திருக்கு. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய கமெண்ட்ஸில் கொஸ்டின் கேட்குறீங்க. கண்டிப்பாக அதெல்லாம் பதில் சொல்ல தயாராக தான் இருக்கிறோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது அப்ளிகேஷன் விட்டுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம tnhealth.tn.gov.in அப்படின்னு வெப்சைட்டுக்குள்ளே போகிறோம். வெப்சைட்டில் போனோம்னா சைடில் நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும். அந்த நோட்டிஃபிகேஷனில் இந்த டவுன்லோடு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் அட்மிஷன் டு கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ், அதுக்கு அந்த ஃபார்மை நம்ம ஃபஸ்ட் எடுத்துப்போம். அதாவது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எப்போவுமே இந்த ஃபைலை ரைட் கிளிக் பண்ணி நியூ டேப் கொடுத்தீங்கன்னா நியூ ஃபைல் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். அதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது நியூ பேஜ்லேயே ஆட்டோமேட்டிக்காக அது ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். அதன் பிறகு அதை சேவ் பண்ணி வைக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, டவுன்லோட் அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் ப்ராஸ்பெக்ட்ஸ் அட்மிஷன் டு ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் ஆஃப் யூஜி காலேஜஸ். ஆல் இண்டியா கோட்டாக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா செகண்ட் ஃபார்ம். பொதுவாக நான் சொல்கிறது மூணையும் டவுன்லோட் பண்ணி ஒரு ஃபோல்டரில் போடுங்க, நான் சொல்லித்தரேன் அதை. அதன் பிறகு தேர்டையும் அதே மாதிரி ரைட் கிளிக் கொடுத்து, இது என்னென்னா உங்களுக்கு வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா அதுக்கான ப்ராஸ்பெக்ட்ஸ் இது. இதையும் நியூ டேப் கொடுத்தீங்கன்னா நியூ டேப்பில் ஓப்பன் ஆகும். அதை ஈஸியாக நம்ம டவுன்லோட் பண்ணி அதை வந்து அப்படியே உள்ளே வச்சுக்கலாம். ஒன்றும் இல்லைங்க, ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ என்னட்ட தனியாக சாஃப்ட்வேர் இருக்கிறதுனால இங்கே எனக்கு தனியாகவே வந்துடுது. ஸ்டார்ட் டவுன் கொடுத்தா வந்துடும். உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல நியூ பேஜில் ஓப்பன் ஆகும். அப்புறம் இதில் ரைட் கிளிக் கொடுத்து இங்கே டவுன்லோடோ இல்லை சேவ் ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதில் கொடுத்து நம்ம பண்ணிக்கலாம். இல்லைனா டேரெக்டாக பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க கடையில் போய்ட்டு. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். சரி, இதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபோல்டரில் சேவ் பண்ணுங்கள். இந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணிங்கன்னா, இப்போ நான் அடிஷ்னலாக இதெல்லாம் எழுதி வச்சுருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோல்டர் நம்பர்ஸ் எதுக்கு என்ன வரணும், N24084260 அப்படின்ற நம்பரில் சேவ் ஆகும். அதன் பிறகு ரெண்டாவது வந்து 261 அப்படின்ற கோடில் சேவ் ஆகும். அடுத்தது 262 அப்படின்ற நம்பரில் சேவ் ஆகும். இது 3 தாங்க விஷயம். சரி, இதில் எப்படி சார் நாங்கள் அடுத்த வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிக்கிறது அப்படின்னா, நான் உள்ளே போய்ட்டு ரீட் பண்ணி இது என்னத்துக்கான அப்ளிகேஷன் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். எப்போவுமே இதை உள்ள ஃபஸ்ட்டு ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். இந்த ஃபஸ்ட்டு ஃபைல் ஓப்பன் பண்ண பிறகு ஃபஸ்ட்டு வந்து அந்த கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த டிபிஆர் ப்ரெஸ் ரிலீஸ் வந்து இருக்கும். அதன் பிறகு அதில் இருக்கும் பிஏஎம்எஸ் ஃபார் அண்டர் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் அண்ட் இன் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ். செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸில் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் கோட்டாக்காக அப்ளிகேஷன் போடணுன்னா அதையும் நீங்கள் கவர்மெண்ட் வழியாக தான் அப்ளை பண்ணணும். சரி, இது இல்லாமல் கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இங்கே இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் ஒரே அப்ளிகேஷன் ஃபார்ம்னு சரி, நம்ம கவர்மெண்ட் சீட்டு தானே அப்ளை பண்ணுறோம், சரி இதுலேருந்து இதே மாதிரி தானே இதே காப்பி எடுத்து அனுப்பிடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிடக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல எம் அப்படின்ற ஒரு சிம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுதான் மேனேஜ்மெண்ட் சீட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து குறிக்கும். அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, என்னுடைய ஆசிரியர் அவர்களுடைய ஒரு கையொப்பம் வந்து பார்க்குறேன், டாக்டர் கிருஷ்ணவேணி மேடம். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவங்க தான் செலெக்ஷன் கமிட்டி மெம்பர். ஸோ அவங்களோட சைனோட தான் அது வந்திருக்கு. வெரி குட், சந்தோஷம். அண்டு ஸோ இதில் தான் நிறைய விஷயம் வந்து உள்ளே கொடுத்துருப்பாங்க, எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிலாம் கொடுத்துருக்குறாங்க. இதை நம்ம அடுத்தடுத்த விஷயத்தில் இதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பார்ப்போம். சரி, இது மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தது ஏன்னா இப்படி தனித்தனியாக எழுதி வச்சுக்கோங்க, அப்போ தான் நமக்கு நல்லது. இல்லைனா தனியாக பிரிண்ட் அவுட் எடுத்து ஸ்டிக் ஃபைல் தனியாக ஒரு ஃபைலில் இதுக்கான அப்ளிகேஷன் அப்படின்றத வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது இது அடுத்த அப்ளிகேஷன். ஸோ அடுத்ததில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கோம் ஆல் இண்டியா கோட்டா இன் செல்ஃப் ஃபினான்சிங் ஐஎஸ்எம் காலேஜஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் மூலிமா அப்ளை பண்ணணும். ஸோ இதுக்கு லாஸ்ட்டில் அப்ளிகேஷன் ப்ரௌச்சரில் பாருங்கள், அதில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஆல் இண்டியா கோட்டாக்கு ஏ அப்படின்ற ஒரு சிம்பிளை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் மேடமும் அட்டஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த விஷயம் தான் அதில் இருக்கும். ஆல் இண்டியா ஒரு முறை ரீசெக் வந்து ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் ஃபார் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் அப்ளிகேஷனில் தான் நம்ம ஃபில் பண்ணுறோமா அப்படின்றத கண்டிப்பாக ஒரு முறை செக் செய்து கொள்ள வேண்டும். ரைட், அதுக்கு அடுத்தது கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் சரண்டர் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கவர்மெண்ட் சீட்ஸ்னால் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு இல்லையா, சித்தா மெடிக்கல் காலேஜ், அந்த சித்தா மெடிக்கல் காலேஜுக்கும் கவர்மெண்ட்டுக்கு சரண்டர் பண்ண ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் சீட் வந்திருக்கும். ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு சரண்டர் பண்ண சீட்ஸில் பார்த்திங்கன்னா இன் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸில் நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இந்த அப்ளிகேஷன் காஸ்ட் பே பண்ணிவிட்டு இதன் மூலமாக நம்ம வந்து பண்ணணும். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்றத பார்ப்போமே. ஸோ இதுலேயும் ஜி அப்படின்ற ஒரு நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க, கோட் நம்பர். ஸோ இது தாங்க இதில் உள்ள விஷயமே. ஸோ அதனால் தயவு செய்து ஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்களா,
ஸோ அதனால் தயவுசெய்து அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எதுக்கு ஃபில் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்து கொள்ள வேண்டும். ஸோ கண்டிப்பாக இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ எல்லாத்துக்கும் அப்ளிகேஷன் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நினச்சி மட்டும் பண்ணிடாதீங்க. ஸோ தயவுசெய்து இந்த விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதன் பிறகு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா எளிதில் நம்ம வந்து ஈஸியாக ஃபில் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் எதுக்கு ஃபில் பண்ணுறீங்கனாலும் சரி, ஃபஸ்ட்டு 3 காப்பியும் பிரிண்ட் அவுட் எடுத்து வைங்க. அல்லது வீட்டில் கம்ப்யூட்டர் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா தனித்தனி ஃபோல்டரில் இந்த மாதிரி போட்டு எழுதி வச்சுட்டு அதை தனியாக பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. எப்போவுமே இந்த மாதிரி அட்மிஷன் ரிலேட்டடாக வருதுன்னா அதுக்கான எல்லா டாக்குமெண்ட்டும் ஒரு ஃபோல்டரில், இப்போ உங்களுக்கு வந்து நீட் மார்க் வந்துச்சா, ஒரு தனி ஃபோல்டரில் நீட் மார்க் அப்படின்னு நீங்கள் போட்டு எடுத்து வைக்கணும். அதன் பிறகு அடுத்து ஏதாவது ரீசன்ட் ஃபோட்டோகிராஃப்ஸ் இருந்துச்சா அதுக்கான இதை ஸ்கேன் பண்ணி இதிலேயே போட்டு வைக்கலாம். ஏன்னா ஃபோட்டோஸ் மாறி மாறி வச்சுட்டு இருந்தால் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல, அதனால் அந்த மாதிரி வச்சுக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. ஸோ இதுதாங்க விஷயம். இதுக்கு அடுத்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம இந்த சேனலில் பார்க்க போகிறோம். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்காக காத்திருக்கு. அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஷேர் பண்ணுறோம். அண்ட் கமெண்ட்டில் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கண்டிப்பாக நான் எல்லாத்தையும் உங்கள் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே ஆன்சர் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி.